பேசினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா என்னோடு பேசின வார்த்தை அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். ஏசப்பானிக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு தீங்கு செய்யறபடி யாருமே உங்க மேல கை போட மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு யாருமே எந்த ஒரு விரோதமா எழும்ப மாட்டாங்கன்னு ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்றாரு. ஏசப்பா இந்த நாளில் கூட உங்களுக்கு வாக்கு பண்றாரு, யாருமே உனக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்கன்னு ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்றாரு. ஏன் உங்க குடும்பமே உங்களுக்கு விரோதமா எழும்பிருக்கலாம், நீங்க நேசிச்சவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்பிருக்கலாம். ஆனா ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்றாரு, அவங்க உன் மேல கை போடாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு ஏசப்பா அந்த நாளில் கூட வாக்கு பண்றாரு. நீங்க அவரை நம்புங்க. அவரை நம்பி நீங்க கால் வைக்கும் போது நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு பெரிய கரங்களை செய்வாரு. யாருமே உங்க மேல உங்களுக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு ஏசப்பா தடுத்து நிறுத்துவார். ஏசப்பா அந்த நாளில் கூட